வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். ஏன்னா ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 40% பர்ஃபெக்டாக இருக்கும். அதே லக்னமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு விருச்சிக ராசி மகர லக்னமாக இருந்தால் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். உங்கள் ஜாதக ரீதியாக தசா புத்தி அந்தரங்களை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு, மறக்காம பாருங்க. மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி 4ல் இருக்காருங்க. ஸோ இன்னும் அடுத்த வாரத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். ஏன்னா வந்து இந்த வாரம் வரை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது யாராருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப டஃப்பாகவும் நிறைய அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேங்க, ஐயோ ரொம்ப பாடப்படுத்திச்சு கட்டுறவங்களுக்குலாம் கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கும். காரணம் என்னென்னா, இது தாய் சார்ந்த உறவுகள், நிலம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்களால் வந்து சின்ன சின்ன அவமானங்கள், கொஞ்சம் மனத்தில் வந்து நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றது உண்மையான விஷயம். பட் எல்லாருக்குமே நடக்குமானா எல்லாருக்குமே நடக்காது. மேஷ லக்னமாகுது செவ்வாய் திசை புத்தி அந்த நிறைய நடக்கும். மற்றவங்கள ஒரு 10% எஃபெக்ட் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மறுபடியும் உங்களுக்கு ராசியிலே குரு ராகு. ஸோ குரு ராகுன்னு போது 9, 12 போது வெளிநாடு போகணும், வெளியூரில் போயிடணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ எங்கேனாச்சும் வெளிநாட்டில் போயிடலாங்க, வெளிநாட்டில் போயிட்டு நிறைய சம்பாதிக்கிற எண்ணங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஊரை விட்டு வேறு பாம்பே போகிறேன், டெல்லி போகிறேன், வெளி மாநிலங்களுக்கு போகலாங்கிற ஒரு ஆசைகள். சில பேருக்கு வந்து பதவி விஷயமாகவோ இல்லை வேலை விஷயமாகவோ வந்து கொஞ்சம் நமக்கு வந்து உயர்வு கிடச்சி வெளியூர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க, ஃபீல் பண்ணுவீங்க. இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணும். கண்டிப்பாக இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து தந்தை. ஸோ தந்தைக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயம் இருந்து அப்பாவை பிரிஞ்சிருக்கோங்க. இப்போ அப்பா நீங்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. மற்றபடி 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து இப்போ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 3லே வந்து அவர் மாறிட்டார். ஸோ மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஆகும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய டிரான்ஸ்ஃபர் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வேலை மாற்றங்கள். ஸோ ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேறு கம்பெனி போகிறது, இந்த மாதிரி விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கும் பண்ணும்போது மேஷ லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்கள், வருமானங்கள் அதிகமாக கிடைச்சாலும் சின்ன சின்ன மன அசௌகரியங்கள், அதாவது மன அசௌகரியம் நம்ம கொஞ்சம் கவலைகள் இருக்கும். ஐயோ வீடு இப்படி இருக்குது, வண்டி இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கவலைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி ஆந்திரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது இப்போ வந்து புதனும் சூரியனும் வந்து அஸ்தங்கமாகும்போது சில நேரங்களில் வந்து வேலையில் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்க, பதவி கிடைக்கிறது, இல்லை வேறு கம்பெனி போகும்போது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதில் வந்து கொஞ்சம் காலதாமதம், ஒரு வாரம் தள்ளி வரும்னு வச்சுக்கோமே. ஏன்னா வந்து சூரியன் புதன் ஒரு அஸ்தங்கத்தில் போகும்போது சின்னதாக வந்து ஒரு டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அவஸ்தைகள் இருக்கும். மற்றபடி வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும். குழந்தைகளோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், குழந்தைகள் வந்து வெளிநாடு செல்வதோ, குழந்தைகளோட கல்வி விஷயங்களில் வந்து பெரிய ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். பட் கொஞ்சம் டிலேயாக நடக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி குழந்தைகளோட விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருக்கும்னா, யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள். ஸோ நல்ல கணவன் மனைவி உறவில் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல சிறப்பான விஷயங்கள் அற்புதமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள், மனைவி பேரில் வந்து இடம் வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்களும் அற்புதமாக நடக்கும். இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்களை டீல் பண்ணும். கொஞ்சம் வந்து சின்ன அவஸ்தைகள் இருக்கும். தாயாரோட பேசும்போது சின்ன அவஸ்தைகள் இருப்பதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 9ஆம் அதிபதி குரு வந்து ராசியிலே இருக்கும்போது அப்பா மேலே வந்து ஒரு பரிவு பாசம் எல்லாமே இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க அப்பா மேலே பரிவும் பாசம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. மற்றபடி 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் இப்போ சனி வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யாராருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது 12ஆம் அதிபதி ராசிக்கு வரும்போது கொஞ்சம் அந்த பலன்கள் குருவும் சனியும் உள்ள ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பெரும் பணம் பெரும் தொழில் பண்ணுங்கிற எண்ணங்களும் நிறைய வருவதற்கான எல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ நிறைய முயற்சி பண்ணுங்கள்.
ஓகேங்களா. முயற்சி வந்து இன்றைக்குமே வந்து நமக்கு வந்து இன்றைய முயற்சிகள் நாளைய அனுபவங்கள், அந்த அனுபவத்தை வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் போக முடியுங்கிறது உண்மையான விஷயம். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இன்றைக்கி வந்து ஜோதிடம் இல்லை, ஒரு எல்லோருக்குமே உபயோகமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே வந்து அழுக்குகள், மனக்காயங்கள், மன கஷ்டங்கள், மனசில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பைத்தியக்காரனாக தான் இருப்போங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் நான் கூட ஒரு விஷயத்தில் பைத்தியம். இப்போ எனக்குலாம் கோவம் வந்துச்சுன்னா கண்ணாமனா காய்ச்சி பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவேன். ஸோ லூஸ் மை டெம்பருங்கிறது தான் என்னோட பெரிய மைனஸ் பாயிண்ட். ஸோ நமது மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ப்ளே பண்ணுறது தான் நம்ம லைஃபோடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணுன்றது தான் என்னுடைய விஷயங்கள். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மேஜராக வந்து நமக்கு வந்து அந்த கோபங்கள், தாபங்கள், நம்மளுடைய அசிங்கங்கள். இப்போது என்னோட குருநாதர் திரு ஜி.கே. அவர்கள் அடிக்கடி சொல்வார், என்ஜான் உடம்பில் ஒரு ஜான் மலம். அது எவ்வளோ பெரிய மகானாக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுங்க, எல்லாருக்குமே அழுக்குங்கிறது உள்ளுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாச்சும் வந்து போகாமல் இருக்கவே இருக்காது. வக்கர குணங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, நம்பர் 1 நம்ம வந்து மனசை வந்து முதல்ல வந்து காம் டவுன் பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு தியானமோ ஜபமோ பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா ஒரு ஓம் நமச்சிவாயம் போது அந்த ஓம் நமச்சிவாயம் அந்த இறைவனோட ஒன்றுதல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது பண்ண வந்து நீங்கள் அப்படியே ஒன்றரை வந்து அதை லயிக்கும் போது உங்கள் மனம் வந்து காம் ஆகுங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷனில் வந்து ஒரு நிதானம் இருக்கும். ஓகேங்களா, நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற நிதானம் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து கெட்ட எண்ணங்கள் எல்லாருக்குமே வக்கர புத்தியெலாம் நிறைய இருக்குங்க, எல்லாருக்குமே இருக்குங்க. அந்தந்த ஏஜ் ஃபேக்டருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். 60 வயசு ஆள் வந்து ரொம்ப உத்தமனாக இருப்பான், ஐயோ அவர் வயசானவர்லாம் நம்ப முடியாது, அவனுக்கும் ஒரு சின்ன பையன் உட்காந்துருப்பான், ஒரு 20 வயசு டீனேஜ் பாய் உட்காந்துருப்பாங்கிறதுலாம் வந்து உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து வக்கர குணங்கள், கெட்ட குணங்கள்லாம் போகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு சின்ன உதாரணம் தான். ஒரு சாக்கடை இருக்குது, ஒரு சாக்கடையில் வந்து அதை நல்ல தண்ணியாக மாற்றணுங்கிறபோது தேன்ஸ் ஒரு நதியில் வந்து அந்த மாதிரி சாக்கடை ஆயிடுச்சான். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக நல்ல தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக வந்து அந்த கெட்ட தண்ணியில் வந்து நிறைய நல்ல தண்ணி ஊற்ற அந்த கெட்ட நீர் போய் அது எல்லாமே நல்ல நீர் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்களை தேடி படிக்கிறது. இப்போ யூடியூப் இருக்குது, ஸோ நல்ல விஷயங்களை கேட்குறது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த கெட்ட குணங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும். இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா எனக்கு வந்து ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லிவிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா பவா செல்லதுரையோடைய நாவல்ஸ் வந்து நிறைய வந்து நான் அந்த ஆடியோவில் வந்து இப்போ யூடியூப்பில் வருது இல்லைங்களா, பவா செல்லதுரை, அதெல்லாம் கேட்பேன். சரி, இதை கேட்கும்போது வாழ்க்கையில் நான் வளர்ந்த ஒரு சூழல், ஒரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, நான் வந்து ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு சரௌண்டிங்கில் தான் இருந்திருப்பேன். எனக்கு அந்த வெளி வட்டார வழக்கங்களோ வெளி வட்டார வாழ்க்கையோ எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி இருக்கும்போது இவர் சொல்லுகிற ஒரு சில கதைகள் வந்து என் டோட்டல் விஷயத்தையே மாற்றிச்சுங்க. ஏன்னா அடுத்தவருடைய வாழ்க்கை, அடுத்தவருடைய விஷயம் வந்து நம்ம பரிணாமத்தை மாற்றுது, என்னுடைய குணநலனை மாற்றிச்சு. உதாரணம் சொல்லப்போனால் சில பேரை பார்க்கும்போது இவங்க கெட்டவங்க, இவங்க தப்பான தொழில் பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கும் வந்து சிச்சி அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லோருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாற்றங்களோட ஒரு தப்பான விஷயங்களை நம்ம போய் தான் ஆகிறோன்றத ஒரு விஷயங்கள், அந்த பகுத்தறிகிற தன்மையெல்லாம் வந்து நமக்கு எப்படி கிடைக்குன்னா நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல கதைகள், நல்ல விஷயங்கள்லாம் ஏற்ற நம்ம கெட்ட குணம் போயிடுன்றதான் உண்மை. என் பவா செல்லதுரையோட கதைகளால் நான் நிறைய மாற்றப்பட்டது தான் உண்மையான விஷயம். ஓகேங்களா, ஸோ நீங்களும் நிறைய எண்ணங்கள்லாம் மாற்றணும்னா நிறைய புக்ஸ் படிங்க, இல்லைன்னா நிறைய ஆடியோஸ், யூடியூப் ஆடியோஸ் வந்து கேட்டுகிட்டே போங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படணும்னா ஒரு தியானம், ஒரு நல்ல கதைகளையோ நல்ல விஷயங்களையோ நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நமது வாழ்க்கையை மாற்றும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.